இன்னைக்கு திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நேரு அவர்களுக்கு ஒரு செங்கோல் இந்த மண்ணிலிருந்து கொடுக்கப்பட்டது. சோழர் காலத்தினுடைய பெருமையை பறைசாற்றுவது மட்டுமில்லாமல் இந்திய மண்ணிலே நம்முடைய ராஜ்யம் இருக்கும், மக்களுக்கான அரசு இருக்கும் என்பதை பறைசாற்றக்கூடியது செங்கோல். அந்த செங்கோல் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து கொடுக்கப்பட்ட பொழுது நேரு அவர்களுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சி, நேரு அவர்கள் அந்த செங்கோலை கைத்தடியாக பயன்படுத்த ஆரம்பித்து அலகாபாத்தில் ஆனந்த பவன்ல கைத்தடி என்று பெயர் பொறித்து எழுதி வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு 2023 மே 28ஆம் தேதி புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவில் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழ் மண்ணிற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய செங்கோலை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூட இதே போல திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து இங்கிருந்து தான் கிளம்பி டெல்லி போனார். திருவாடுதுறை ஆதீனத்தால் அனுப்பப்பட்ட ஒருவர், அவர் கூட ஓதுவார்கள், அவர் கூட நாதஸ்வர வித்வான்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து போனாங்க. போய் நேரு அவர்களிடம் செங்கோலை மட்டும் கொடுக்கல, பிரிட்டிஷரிடம் இருந்து நாம் நமக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு புதிய ஆட்சி ஆரம்பித்த பொழுது செங்கோலை மட்டும் கொடுக்கல, செங்கோலோடு தேவாரத்தை பாடி கோளறு பதிகத்தை பாடி அந்த செங்கோலை கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே போல 2023 மே 28ஆம் தேதி புதிய பாராளுமன்றத்தில் அதே செங்கோலோடு நம்முடைய மயிலாடுதுறை ஆதீனம் உட்பட 20 ஆதீனங்கள் டெல்லிக்கு போய் பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்திற்கு சென்று திருவாசகத்தோடு, தேவாரத்தோடு, கோளறு பதிகத்தோடு செங்கோலை கொடுத்து வந்திருக்கிறார். இது பிரதமர் அவர்கள் தமிழ் மக்களுக்கு இந்த பெருமையை சேர்த்திருக்கின்றார் என்றாலும் கூட இது மயிலாடுதுறை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை என்றுதான் இந்த மண்ணிலே வந்து சொல்வதனுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இத்தனை மாவட்டங்கள், இத்தனை நபர்கள் இந்தியாவில் இருந்தாலும் கூட இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு தான் கிடைச்சது. அதனால் மற்றும் ஒரு முறை மழை இல்லாத காலத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் யாரெல்லாம் வந்துவிட்டு சென்றிருக்கின்றார்களோ கட்டாயமாக அவர்களை நாம் மறுபடியும் சந்திக்கத்தான் போறோம். ஆனா மழையிலையும் நடந்துகிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டிவிட்டுதான் செல்வேன் என்று கூடிய உங்களை எப்படி பாராட்டுவது, எப்படி நன்றி சொல்வது, உங்களை கையெழுத்து கும்பிடுவதா, காலை தொட்டு வணங்குவது எனக்கு தெரியாது. இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காரணக்கர்த்தராக நீங்கள் இருக்கின்றீர்கள். தொடர்ந்து இன்னும் 8-9 மாசம் இதே உழைப்பை, அர்ப்பணிப்பை நீங்கள் இந்த கட்சிக்கு அளிக்க வேண்டும் என்று பண்போடு, பரிவோடு, பாசத்தோடு உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, யாரு டெல்டாக்கார அப்படிங்கறத இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை. ஒரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரன் அப்படிங்கிறார். இப்ப டெல்டாக்காரன் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து மட்டுமல்ல, உங்களுடைய கருத்தும் கூட. தகுதி என்பது விவசாயத்தை செய்வது மட்டுமல்ல, ஒரு டெல்டாக்காரனை போல வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் டெல்டாக்காரன் என்கின்ற பெயர் அவர்களுக்கு வரும். நம்முடைய முதலமைச்சருடைய சாதனையை பாருங்க. இன்னைக்கு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவசாயியும் கூட ஒரு மூட்டை நெல்லை நீங்க கொண்டு போய் நீங்க விற்க போனீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் இந்த அரசு கமிஷன் வாங்குது. ஆனா அந்த அரசை நடத்துறவரை நான் டெல்டாக்காரன் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டல் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 2500 ரூபாய் கொடுப்போம், ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 4000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க 2 வருஷம் 4 மாதம் ஆகிவிட்டது. இதுவரை அவர்கள் சொன்ன நெல்லுக்கும் காணா, கரும்புக்கும் காணா. ஆனா குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கொடுக்கின்ற பணம் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டெல்டாக்காரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 ரூபாய் கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட 2ம் கூட பொய்யான வாக்குறுதியாக இருக்கிறது. மீனவர்களுக்கு 2.5 லட்சம் வீடுகள் வழங்குவோம் என்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது. ஆனா ஒரு மீனவருக்கு இதுவரை ஒரு வீடு வழங்கவில்லை. ஒரு செங்கலை கூட இந்த டெல்டாக்காரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி, இந்த மாசத்துக்கு நீங்க மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மாதத்துக்கு 8000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதையும் காணோம். நெல்வெளியில சிமெண்ட் ரோடு போட்டு நம்முடைய முதலமைச்சர் நடந்து போறார். ஏங்க சிமெண்ட் ரோடு போட்டு நெல்வெளியில் நடந்து போறீங்கன்னா நான் டெல்டாக்காரன் என்று சொல்லுகின்றார். திமுகவுடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய சாராய ஆலைக்காக காவல்துறை நண்பர்களை வைத்து ஒரு கொலை வெறி வேட்டை நடத்தினார்கள் வடசேரி பகுதியில்.
அதை பற்றி ஒரு பேச்சு கூட பேசல நம்முடைய டெல்டாக்காரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர்கிட்ட போய் பதவி கொடுத்தீங்கன்னா சக்கரை அதிகமா போட்டிருக்கீங்களா கம்மியா போட்டிருக்கீங்களா நம்முடைய டெல்டாக்காரர் முதலமைச்சர் அவர்கள் கேட்பார். மறுபடியும் மழை வர ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களை மழையில் நிற்க வச்சு குறிப்பாக பெண்களை நனைய வைப்பது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஒரு பக்கம் மழை விட்ட மழை மறுபடியும் வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால் எத்தனை பேர்னால் இங்கு இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. யாரையுமே நிர்பந்திக்க போவது கிடையாது. காரணம், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. இருக்கிறவங்க இருங்க, மழையில நுழையாம சேர் வச்சு இருக்கிறோம். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நாங்க மழையில் நனையாம இருக்கோம், நீங்க மழையில் நனையறீங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய மேடை இந்த கணக்கின்படி ஒரு ஹெக்டர் விவசாய நிலத்திற்கு கொடுக்கக்கூடியது யூரியா சப்சிடி மட்டுமே 8,900 ரூபாய். ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு யூரியா சப்சிடி 8,900 ரூபாய் விவசாயி கிடைக்கும். இன்னைக்கு இந்தியாவுடைய யூரியா முழுவதுமே வெளிநாட்டில் இருந்து வருது. அதை 2025-26க்குள்ள இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு 2018க்கு பிறகு புதிதாக 6 யூரியா நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இந்தியா முழுவதுமே. இன்னைக்கு ஒரு யூரியா பாட்டில்ல கிடைக்குது, நேனோ யூரியான்னு சொல்றோம். ஒரு பாட்டில போய் நீங்க ஒரு யூரியா ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த யூரியா உங்களுக்கு போகும். எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், சகோதர சகோதரிகளே, விவசாய பெருமக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது யூரியா மட்டும்தான். 2014க்கு முன்பு யூரியா திண்டாட்டத்தில் இருந்தோம். இன்னைக்கு யூரியா பிரச்சனை இல்லாத ஒரு இந்தியாவை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி 45 கிலோ ஒரு மூட்டை 2,200 ரூபாய் வர்ற மூட்டைய 267 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கொடுக்கிறாருன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் உண்மையான டெல்டாக்காரங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரங்க. இந்த பகுதிக்கு, டெல்டா பகுதிக்கு மீத்தேன் எடுப்பதற்கு திட்டம் வர வேண்டும் என்று கையெழுத்து போட்டது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2011. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் டெல்டா பகுதிக்கு மீத்தேன் எடுப்பதற்காக மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு அது வேண்டாம், விவசாய பெருமக்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்ன பொழுது 24 மணி நேரத்தில் போட்ட ஆர்டர் நம்முடைய பிரதமர் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுவார். இவர் உண்மையான டெல்டாக்கள். அதேபோல நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு நாம சொன்ன மீனவர்களுக்கு 2.5 லட்சம் வீடு திமுக கட்டி கொடுக்கிறாங்க. ஒரு வீடு கூட செங்கல் கூட இல்லை என்று சொன்னார். அதை தாண்டி மீன்வளத்துறையை முதலாக ஒரு அமைச்சரவை கொண்டு வந்து ஒரு மீன்வளத்துறை அமைச்சர்களை உருவாக்குவதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017. அதிலும் கூட அந்த அமைச்சராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்களை அமைச்சராக பிரதமர் அங்கே அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நாம் பேசிக்கிட்டே போலாம். டெல்டா பகுதிக்கு உண்மையாலுமே உங்க கூட யாரும் நின்றுருக்காங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குறிப்பாக மீனவர்களோடு யார் நின்றுருக்காங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாத்தையும் தாண்டி பட்டினப்பாளையில 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 1400 வருடங்களுக்கு முன்பு பட்டினப்பாளை, நம்முடைய பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க பூம்புகார் துறைமுகத்தை பற்றி. ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப ஈழம் என்பது எப்படி இருந்ததுன்னா பூம்புகார் மாநகரத்தோடு கப்பல் போக்குவரத்து ஈழத்துக்கு இருந்தது. ஈழத்திலிருந்து உணவு இங்கே வரும் என்று காங்கிரஸ் கட்சி அந்த ஈழம் என்பதை இல்லாம பண்ணிட்டாங்க. 2009-10 காலகட்டத்தில் ஈழ தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு இருந்த பொழுது அதை ஆதரித்து நின்றவர்கள் இந்திய அரசு, காங்கிரஸ் கட்சி. ஆனா 2014க்கு பிறகு ஈழத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடு துணை நின்று எனக்கு ஈழம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கும், ஈழம் நன்றாக இருக்க வேண்டும். ஈழம் நன்றாக இருந்த பொழுது ஈழத்திற்கும் பூம்புகாருக்கும் தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு மறுபடியும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆசை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் கூட்டம் போடுறன்னு ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு கூட்டம் போடுறீங்கன்னு கேட்டோம்னா பிரதமரை எதிர்த்து ஒரு அணியை உருவாக்கின்றேன். பிரதமருக்காக மலையில இவ்வளவு தொண்டர்கள் இருக்கும் பொழுது எந்த அணியை உருவாக்கி எந்த பிரதமரை
பதவியிலிருந்து இறக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் பாட்னால ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு கூட்டம் நடந்தது. எல்லா தலைவர்களும் பாட்னா கூட்டத்தில் உட்கார்ந்து கூட்டம் நடத்தினாங்க. ஆனா பத்திரிகை நண்பர்களை பார்க்காம ஒரு தலைவர் மட்டும் பின்வாசல் வழியா ஓடி வந்தார். அந்த தலைவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். பாட்னா கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகை நண்பர்களை சந்திக்காமல் பின்வாசல் வழியா ஓடி வந்தார். ஏன்னா பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஐயா இத்தனை காலமா பீகாருக்காரன பான்பிராக் போடுறோம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஆதரவு கேட்க வந்திருக்கீங்களா ஐயான்னு கேட்பாங்க என்கின்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இந்த ரயில் ஏறி வர்றது பின்வாசல் வழியா வர்றதெல்லாம் புதுசு, அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். இன்னைக்கு பட்னாவிலிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்து விட்டு இங்கே வந்து தமிழகத்தில் வீரவரசனம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் 2024 மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எப்படி மயிலாடுதுறை இந்த மண்ணிலிருந்து திருவாரூர் ஆதீனம் அவர்கள் கொடுத்த செங்கோல் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்றதோ, அந்த செங்கோல் அங்கே செங்கோல் சாட்சியாக 3வது முறையாக தொடர்ந்து இந்தியாவுடைய பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அந்த சபையில அமரத்தான் போகிறார்கள். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதுவும் மயிலாடுதுறை இந்த போல பகுதியில நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆசை. அதற்காக இன்னும் 9 மாத காலம் கடுமையாக நாம் உழைக்க வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது. ஒரு வீரா ஏறி இறங்கி, அம்மா உங்களுக்கு பிரதமர் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்கம்மா, ஐயா உங்களுக்கு பிரதமர் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, எப்படி சமநீதி சமூக நீதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு இடத்திலும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை போன்ற பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் பேசலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கலாம். ஆனா அடுத்த 9 மாதங்கள் நீங்கள் ஒருவரும் நரேந்திர மோடி, நீங்க ஒருவருமே வீடு ஏறி இறங்க வேண்டும், ஒருவருமே மக்களை சந்தித்து பேச வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். 2024 நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறுபடியும் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். அது உங்களால் மட்டும்தான் முடியும் சகோதர சகோதரி. இன்னைக்கு சகோதர சகோதரிகளை இதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்க, நம்மை பொறுத்தவரை 2 முக்கியமான கடமை நம் கண் முன்னால் இருக்கிறது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவது. டெல்லியில 400 எம்பிக்கு மேல நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அங்கே சென்று இருக்கையில அமர வேண்டும். 2வது 2.5 ஆண்டுகளாக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றுவதும் நம்முடைய கடமையாக. நம்முடைய முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்கு நமக்கு தெரியும். ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சர், சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்ல ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரின் மீது மத்திய அரசுடைய நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கிறார். அந்த அமைச்சரை நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறார். அந்த அமைச்சரை பார்ப்பதற்கு முதல் ஆளாக யார் ஓடி போறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். தினமும் தமிழகத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாதனால இறக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் யாரையும் பார்த்தது கிடையாது. அரசு மருத்துவமனை தரமாக இருக்கிறதா என்று கேட்டது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் காட்டக்கூடிய அவசரம் செந்தில் பாலாஜியை எப்படியாச்சும் காப்பாற்றும். அந்த செந்தில் பாலாஜிக்கு அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவமனைகள் கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை நல்லா இருக்காது, அவரை தயவு செஞ்சு தனியார் மருத்துவமனைக்கு மாத்துங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல போய் அரசு வழக்கறிஞர்கள் சண்டை போடுறாங்க. அப்ப அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மனித உயிர்கள் மீது உங்களுக்கு கவனம் இல்லையா? அவர்கள் மனிதர் இல்லையா? அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிக்கும் செந்தில் பாலாஜி அவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய சகோதர சகோதரி பணம் சம்பாதிச்சு முதல் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டான், அவங்க பணம் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. ஆனா செந்தில் பாலாஜி பணம் சம்பாதிச்சு ஸ்டாலின் அவங்க குடும்பத்தை கொடுக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்துக்காக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்றேன். ஆனா எங்களுடைய பிரதமர் அப்படி இல்லைங்க. அவருடைய தாயார் இறந்தாலும் கூட
தாயார் இறந்த போதும் கூட அரசு மருத்துவமனையினுடைய ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனார். அவர் மட்டும் தனியா இருந்துட்டு வந்தார். எங்கேயும் இந்த விஐபி கல்ச்சர் என்பதையே மொத்தமாக உடை தெரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரை பார்த்து நீங்க சொல்றீங்க, அரசு மருத்துவமனையில ஒரு அமைச்சருக்கே சிகிச்சை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டக்கூடிய நீங்க பிரதமர் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் கங்கணம் கட்டும் பொழுதே தமிழக மக்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜிக்கு யாரு முதலமைச்சர், தமிழக மக்களுக்கு யாரு பிரதமர் என்பது தமிழக மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால்தான் 2024 லோக்சபா தேர்தலில் எல்லா பகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடிய சான்று இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைப்பீர்கள் நம்பிக்கை இருக்கு. மலையில மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றனர். இதற்கு ஒரு பெரிய மேடை இருக்கும், நிறைய மக்கள் வரணும். நிறைய பேர் இன்னைக்கு வருத்தத்தோடு திரும்பி போயிருக்கிறாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து விட்டு செல்லுகின்றோம். இதே இடத்துல புதுக்கடையூர்ல இன்னும் சிறிது நாட்கள் கழித்து இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து திருக்கடையூர்ல இதே இடத்துல நம்முடைய தலைவர் அண்ணன் அகோரம் அவர்கள், அண்ணன் கருப்பு பிரகாரன் அவர்கள், இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் நிச்சயமா பொதுக்கூட்டம் நாம போட போறோம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு நாம எல்லாம் வரப்போறோம். இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு பயப்படுறது பாருங்க. முடிப்பதற்கு முன்பு தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களை கைது பண்ணி செயல் அடைச்சிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்திற்கு அண்ணன் சதீஷ்குமார் அவர்களும் வந்திருக்க வேண்டும். எதுக்கு கைது பண்ணிருக்காங்கன்னா மக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் இறந்திருந்தாலும் கூட இந்திரா காந்தியார் அம்மையார் கண்டுபிடித்த எமர்ஜென்சிய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்க. அவருடைய பெயர் எப்படி ஸ்டாலின் என்று இருக்கிறதோ அதே போல அடக்குமுறை ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது ஏவி இருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட போறோமா? மழைக்கே நீங்க பயப்படுங்க, பயப்பட போறீங்க. ஆனால் சகோதர சகோதரிகளை அடுத்த 9 மாத காலமும் இதே போலதான் இருக்கும். இதே போலதான் காவல்துறை ஏவி விட்டு பல அத்துமீறல்களை இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க நடத்த போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் 2024 பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் 2026 தமிழகத்தில் வந்துவிடும் என்று தெரியும். 2026 தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்பது முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய முதல்வர் இன்னைக்கு பதற்றத்தில் இருக்கார். அதனால அப்பப்ப உளர்றார், நிறைய பொய் சொல்றார், உண்மையா மறைக்கிறார். சில நேரத்துல டெல்டா காரன்னு பொய் சொல்லிடுறாரு. ஆனால் நாம் தெளிவாக இருப்போம், மறுபடியும் சந்திப்போம். இந்த மலையில வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்து வாழ்த்தி வழங்கி பத்திரமாக வீடுகளில் செல்ல வேண்டும் என்ற வீட்டுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்தார்.